இந்த படத்தில் வர ஹீரோ விருப்பமே இல்லாமல் குண்டா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்கு காரணம் அவரோட அப்பா தான். இவன் 10th ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். அதனால் படித்த பொண்ணாக பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்கிறனால இந்த பொண்ணை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த பொண்ணு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. இவங்களோட டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்து 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால் 6 மாதம் நீங்கள் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த ஹீரோவும் 10th எக்ஸாம் மறுபடியும் எழுதுவான். ஆனால் அதுலேயும் ஃபெயில் ஆகிடுவான். இதனால் மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் சந்தியா வீட்டில் எல்லாரு கூடயும் ரொம்பவே பாசமாக அன்பாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ சந்தியா கிட்ட சொல்லுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னைய ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சந்தியா சொல்லுவாங்க, இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட மட்டும்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தியா எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுப்பான். கடைசியாக நம்ம ஹீரோ சந்தியா கிட்ட கேட்பான், நம்ம 2 பேரும் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட சொல்லும்போது சந்தியா அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இவனும் சந்தியாவை தூக்கிட்டு அந்த போட்டியில் கலந்துப்பான். அவங்கள தூக்கிட்டு ஓடும்போதே சந்தியா கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இதை கேட்டால் சந்தியா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. இவனும் கஷ்டப்பட்டு தன்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டு போட்டியில் வின் பண்ணிடுறான். வின் பண்ணது கூட தெரியாமல் சந்தியாவை அப்படியே வீடு வரைக்கும் தூக்கிட்டு ஓடியே போகிறான். இவங்க 2 பேருமே அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.